நேத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சைட்ல இருந்து அவங்க போர் நிறுத்தத்த அறிவிச்சிருந்தாங்க. இந்த அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் நடந்துட்டு இருந்த போர பார்த்தீங்கன்னா, நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது எத்தன நாள் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்தம்ங்கிறது இப்போ அவங்க அறிவிச்சுட்டாங்க. இந்த போர் நிறுத்தத்துல என்னென்ன ஒப்பந்தங்கள் இதுல இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த போர் எப்போ நிப்பாட்டுறோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்க அமெரிக்கா சைட்லேருந்து பார்த்துடலாம். நேத்து ஏப்ரல் 7ஆம் தேதி நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் பார்த்தீங்கன்னா 2 வாரங்கள் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா கரெக்டா எத்தனை மணிக்கு அறிவிச்சிருந்தாங்கன்னா அமெரிக்கா நேரப்படி இரவு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா நாங்க இந்த 2 வாரத்துக்கு நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா சைட்ல இருந்து டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த போரை பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு நாங்க நிப்பாட்டி வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஃபேவரிசம் இல்லாத மாதிரியா சொல்லியிருப்பாங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த போர் 2 வாரத்துக்கு நிப்பாட்டி வைக்கிறதுக்கு அவங்க சில ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து வச்சிருக்காங்க. அது என்னென்ன அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் உடனடியாக முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் இந்த ஹர்முஸ் கால்வாயை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்தங்கிறது இப்போ 2 வாரமா அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தங்கிறது 14 நாட்களுக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் சைட்லேருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்த 2 வாரத்துக்கு இந்த போர் நிறுத்தங்கிறது இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்களே, இதுதான் பேச்சுவார்த்தைக்கான உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த யுரேனியம் பிரச்சனை, அதை பார்த்தீங்கன்னா இந்த ஈரான்ல இருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியம் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் முற்றிலுமா கவனித்துக் கொள்வோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த யுரேனியத்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து கவனித்துக் கொள்ளுமாமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான யார் வந்து இதை எப்படி சொல்றது, இப்போ இடையில இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இப்போ சண்டை போடக்கூடாதுன்னு இடையில ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க நிப்பாட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த போர் நிப்பாட்டுறதுக்கு யாரு ஃபர்ஸ்டா வந்து இந்த போர் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான் தான். அவங்க என்ன மத்தியஸ்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானோட பிரதமர் ஷெரீப் இருக்கார்ல, அவர் தலைமையில தான் இந்த போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைங்கிறது நடத்தப்பட்டு இருந்துச்சாமா. அது மட்டும் இல்லாம இந்த பாகிஸ்தான் தான் இந்த ட்ரம்ப், நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்க கீழே இருக்கிற லிங்க்ல இருக்கு. இதை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்க அங்க பார்க்கலாம்.